ஸோ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை இன்னைக்கு கூட நம்ம வந்து ஜெபத்தோட கேட்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட் கிட்ட ஒரு ஃபியூ டேஸாக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நானும் ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார் சர்டன் திங்ஸ். ஸோ அப்போ வந்து ஆஹ் நான் வந்து லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்களை வந்து நான் வந்து டிவோஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இன்னைக்கு உங்க கூட வந்து நான் ஷேர் பண்றதுக்காக ஐம் வெரி எக்ஸைட்டட். ஸோ இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் வந்து நீங்க டர்ன் பண்ணணும்னா டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க உங்க பைபிள்ல. ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டோரி தெரியும். சகேயுவோட ஸ்டோரி தெரியும். ஸோ சகேயு வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர். சகேயு வந்து ரொம்ப ஒரு ரிச்சான, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். ரொம்ப ஒரு வெல்த்தியான பர்சன். பட் வந்து அவர் எவ்வளோதான் வெல்த்தியா லைக் ரிச்சான ஒரு பர்சனா இருந்தாலுமே வந்து ஹி வாஸ் ஆல்வேஸ் ஃபீலிங் கைண்ட் ஆஃப் எம்டி இன்சைட். ஒரு எம்டினஸ் அவருக்கு எப்பவுமே இருந்துச்சு. அண்ட் ஒன் டைம் ஆண்டவர் வந்து ஜெரிகோ போற வழியில வந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிற போது தான் வந்து சகேயு வந்து ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறனால என்ன பண்ண முடியல, சகேயுவால பார்க்க முடியல. ஸோ பார்க்க முடியாத காரணத்தால வந்து என்ன பண்றாரு, ஒரு ஃபிக் ட்ரீல போயிட்டு என்ன பண்றாரு, சகேயு வந்து ஏறுறாரு. சகிவு போய் ஏறினோடனே ஆண்டவர் வர்றாரு. ஆண்டவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னு, சகியோவே இறங்கி வா, உன்னுடைய வீட்டுல வந்து நான் இன்னைக்கு தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸே வந்து என்ன பண்றாரு, சகியோவை வந்து சொல்றாரு. சகியோ என்ன பண்றான், அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு காடை வந்து இன்வைட் பண்ணி, அப்புறம் வந்து அவனுடைய லைஃப்லயே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் சகிவு வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை வந்து நடத்துறாங்க. ஸோ இதுல இருந்து வந்து சகிவு வந்து ரட்சிக்கப்படுறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ யாராச்சும் லைக் சொல்றீங்களா ரட்சிப்பு, லைக் என்ன, லைக் பானகின்னா என்ன ஆஹ் அப்படின்னு யாருக்காச்சும் லைக் ஏதாவது ஐடியா, லைக் உங்களோட டேர்ம்ஸ்ல? எனிபடி வுட் லைக் டு ஷேர்? யாராவது ஷேர் பண்றீங்களா? யாருமே ரட்சிக்கப்படலையா? சரி, ஓகே, ரைட்டு. ஸோ நானே வந்து ஆஹ் சொல்லிடுறேன். ஸோ சகியு வந்து ஸோ எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் born again இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க அது வந்து பாவத்துல இருந்து விடுதலைன்னு சொல்லுவீங்க. சில பேர் வந்து அது வந்து யூனோ ஒரு மாம்சீக நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆவிக்குரியவர்களா வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டெஃபினிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன்ஸ் ஆஃப் இது வந்து கண்டிப்பா நமக்கு இருக்கும். born again, ரட்சிக்கப்படுறது அப்படின்னு. ஸோ இந்த கதை மூலம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு சகிவை வந்து ரட்சித்திருக்கிறாரு. ஸோ அதுல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ முதலாவது வந்து என்ன பண்றாருன்னா, ஆம், சகையுவுக்கு வந்து எல்லாமே இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஒரு வெல்த்தியான ஒரு பர்சனா இருந்தான். ஒரு ரிச்சான ஒரு பர்சனா இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்தான். பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருந்தான். அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு. பட் வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு எம்ப்டினஸ் வந்து அவனுடைய லைஃப்ல இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு கூட வந்து நம்ம அட்டன் பண்றோம். நீங்க வந்து நிறைய பேர் காலேஜ் படிக்கிறீங்க. நிறைய பேர் வந்து நல்லா நல்லா படிக்கிறவங்க, உங்களுக்கு நிறைய கிரேட்ஸ், நல்ல கிரேட்ஸ் வாங்குறவங்களா இருப்பீங்க. ஆர் நீங்க வந்து யூ மைட் பி இன் குட் பொசிஷன்ஸ் ஆர் குட் ஜாப்ஸ். யூ மைட் ஹாவ் குட் ஃபேமிலி. இந்த மாதிரி நிறைய பிளெஸிங்ஸ் வந்து ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்துருக்கலாம். பட் சம்டைம்ஸ் யூ மைட் ஸ்டில் பி ஃபீலிங் எம்டி ஆன் தி இன்சைட். ஸோ அந்த கேஸ் தான் வந்து சகையோட வாழ்க்கையிலும். சகையோட வாழ்க்கையில சகைவு கிட்ட எல்லாமே இருந்துச்சு. அவன் கிட்ட வந்து பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, குட் பொசிஷன் எல்லாமே இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து அவன் என்ன, அவன் வந்து அவன் கிட்ட வந்து ஒரு எம்டினஸ் இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு கூட வந்து நீங்க வந்து
பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் சோ மெனி இன்ஃப்ளூயன்சர்ஸ். யூனோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து நெறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஈவன் செலிபிரிட்டீஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து அ நெறைய ஃபாலோவர்ஸ், லைக்ஸ் இந்த மாரி நெறைய இருக்கும். பட் ஸ்டில் வந்து அவங்களுடைய பெர்சனல் லைஃப் இன்னரா நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு எம்ப்டினஸ், ஒரு ஒரு வாய்ட் வந்து இருக்கலாம். ஸோ வந்து மெனி பீப்பிள் ஆர் லைக் வெரி சக்சஸ்ஃபுல் ஆன் த அவுட் சைட், பட் தே ஹேவ் அ ஸ்பிரிச்சுவல் எம்ப்டினஸ். அதான் வந்து ஒரு கோட் சொல்லுவாங்க. தெர் இஸ் அ கிரைஸ்ட் ஷேப்ட் void, there's a God shaped void in each and every person's heart, which can be filled only by Christ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல தான் சகையோட வாழ்க்கையில வந்து என்ன பார்க்குறோம், ஒரு எம்ப்டியான ஒரு வாய்டு வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலயும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஆம், நல்ல ஒரு இது இருந்தும் வந்து we might be feeling so empty on the inside ஆ இருக்கலாம். 2வது விஷயம் வந்து சகேயுவ பத்தி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஆண்டவர் வந்து எரிகோ வராரு. வரும்பொழுது வந்து சகையு வந்து ஹி இஸ் என்கவுண்டரிங் அ லாட் ஆஃப் அப்ஸ்டிகல்ஸ் இன் சீயிங் ஜீசஸ். ஸோ முதலாவது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, சோ மெனி பீப்பிள் நெறைய ஒரு பெரிய க்ரவுடே வந்து என்ன இருக்குது, ஆண்டவர சுத்தி இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, ஆ ஆ அவனுக்கு வந்து அவன் ஷார்ட்டான ஒரு பெர்சனா இருந்தான். ஸோ தட் வாஸ் ஹிஸ் லிமிடேஷன். ஸோ அதனால ஆண்டவர பார்க்க முடியல. ஸோ இது மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய என்ன பண்ணுது, நெறைய அப்ஸ்டக்கிள்ஸ் வந்து அவன வந்து ஆண்டவர பார்க்க முடியாம வந்து அவன வந்து இட் வாஸ் பிரிவென்டிங் ஹிம். ஆம் இதே மாரி ஒரு இன்சிடென்ட் வந்து பைபிள்ல இருக்கு. பர்த்திமேயு அப்படின்ட்டு வந்து ஒரு பிளைண்டான ஒரு மேன் இருந்தான். ஆ ஸோ அவனுக்கும் வந்து அவன் ஆண்டவர வந்து பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு எப்படியாவது ஹீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அ கியூரியாசிட்டியோட, ரொம்ப ஒரு ஆங்ஷியஸ்னஸோட இருக்கிறான். பட் வந்து என்ன, அவன் வந்து அவன் காட பார்த்த உடனே வந்து என்ன பண்றான், ஷவுட் பண்றான். ஆ யூனோ "தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்" அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறான். சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மர்சி ஆன் மீ அப்படின்னு. ஸோ அப்போ சுத்தி இருக்கிற க்ரவுட் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, "நீ கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவன வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து அ தடுக்குறாங்க, பிரிவென்ட் பண்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதே போல தான் நம்மளுடைய வாக் வித் கிரைஸ்ட்லயும் நம்ம ஆண்டவர அ லைக் நம்ம பார்க்குறதுக்கும் வந்து அப்டக்கிள்ஸா நெறைய விஷயங்கள் அ எனக்கு லைஃப்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம வந்து நம்மளே வந்து இப்போ இருக்கிற செட்டப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நான் வந்து ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களோ, ஆக்வர்டா இருக்குமோ, வெளிய நான் ஆக்வர்டா தெரியவேனோ, இந்த மாரிலாம் நான் பண்ணா ஆண்டவர வந்து நான் பண்ணா இந்த மாரிலாம் நினைப்பேனோ, ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறாங்க. நான் மட்டும் இந்த மாரி காட்ன்னு இருந்தா எல்லாரும் என்ன இந்த மாரி ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, சம்டைம்ஸ் வந்து பீப்பிளோட ஒப்பீனியன், பீப்பிளோட கிரிட்டிசிசம், நான் ஆண்டவருக்காக இத பண்ணா, நான் ஆண்டவருக்காக பாட்டு பாடுனா, ஆண்டவருக்காக இது பண்ணா வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ! ஸோ இந்த மாரி பீப்பிளோட ஒப்பீனியன் வந்து சம்டைம்ஸ் வந்து இட் குட் பி அன் ஆப்ஸ்டிக்கிள். ஆல்சோ வந்து நம்மளோட இன்செக்யூரிட்டி, நம்மளுடைய பழைய பாவங்கள் லைக் வந்து அ இன்னும் நெறைய நம்ம வாழ்ற செட்டப் நம்ம எல்லாருமே யூத் கேர்ள்ஸ் தான். ஸோ நமக்கு எல்லாருமே தெரியும். சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க மேபி, "நீ இதுக்கு முன்னாடி இப்படி தானே இருந்த. உன்னோட பாஸ்ட் லைஃப் வந்து இப்படி தானே இருந்துச்சு. இப்ப எப்படி நீ சடனா மாறுன? இப்ப எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ்ன்னு இருக்கிற? முன்னாடி நீ இந்த மாரி தானே இருந்த. இப்போ எப்படி மாறுன?" அப்படி சொல்லிட்டு தேர் தேர் குட் பி சம் பீப்பிள் ஹூ கீப் பிரிங்கிங் அப் யுவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் ஆர் சின்ஸ் ஆர் எனிதிங் ஆர் மேக் யூ ஃபீல் கில்ட்டி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, நம்ம ஆண்டவர ஸோ நான் இப்போ வந்து முன்னாடி நான் பாவியா இருந்தேன். ஸோ இப்ப நான் மறுபடியும் ஆண்டவர வந்து நான் வந்து நேசிச்ச ஆண்டவர் ஆ ஆ ஆண்டவர் வந்து நான் பின்பற்றினா வந்து எல்லாருமே வந்து என்ன ஏதாவது சொல்லுவாங்களோ? ஆ ஸோ அந்த மாரி வந்து யூ மைட் பி ஹேவிங் சோ மெனி கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் தான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்டிகிள்ஸ் ஃபார் என்கவுண்டரிங் ஜீசஸ். ஸோ இந்த இடத்துலயும் வந்து நீங்க வந்து சகீவ பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து நெறைய க்ரவுட் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அண்ட் அவன் ரொம்ப ஒரு குட்டியான பையன். ஒரு குட்டியான ஒரு பெர்சனா இருந்தனால, ஹி வாஸ் நாட் ஏபிள் டு சீ ஜீசஸ் டைரக்ட்லி. ஸோ இதெல்லாம் வந்து அவனுடைய வாழ்க்கையில வந்து அப்டிகிள்ஸா இருக்கு. ஸோ இன்னைக்கு கூட நம்ம லைஃப்ல வந்து வாட் அப்டிகிள்ஸ் தட் யூ ஹேவ் இன் சீயிங் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அது இட் குட் பி எனி ஜட்ஜ்மெண்டல் ஒப்பீனியன் ஆஃப் பீப்பிள்,
or any insecurity, sin or guilt that we have, that is, coming as a hindrance between you and Jesus. எது அப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு அப்டக்கிள்ஸா இருக்குது சகையோட வாழ்க்கையில. ஆனா அப்படி இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா, சகேயு வந்து ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் அவனுக்கு இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இந்த பகுதியை இந்த சகேயுவோட இதை வந்து when I was reading, எனக்கு சகேயு கிட்ட இருந்து ரொம்ப அட்மயர் பண்ண பிடிச்ச விஷயம் என்னன்னா சகேயு வந்து he was a seeker. அவனுக்கு வந்து பாவத்துல தான் இருக்கான், பாவ வாழ்க்கையில தான் இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவரை பத்தி என்னமோ கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கான், ஆண்டவரை பத்தி ரொம்ப தெரியாது, ரொம்ப நீதிமான் கிடையாது, ரொம்ப நல்லது பண்ற அந்த மாதிரி ஒரு பெரிய பர்சன் கிடையாது. பட் ஹி வாஸ் அ சீக்கர், மீன்ஸ் எப்படியாவது கடவுளை பார்த்துடணும். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எரிகோக்கு வந்திருக்கிறாரு, ஸோ நமக்கு இன்னைக்கு என்னைக்காவது எப்படியாவது நம்ம வந்து மீட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வாஞ்சை, ஒரு டிசையர் வந்து என்ன யாருக்கு இருக்கு, சகியூக்கு இருக்கிறது வந்து பாக்குறோம். ஸோ அந்த டிசையர் ஒன்லி என்ன பண்ணுது, இட் லெட் ஹிம் டு கோ அஹெட் அண்ட் கிளைம் த ஃபிக் ட்ரீ. ஸோ அந்த வாஞ்சையினால தான் அவன் வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து போயிட்டு ஒரு மரத்துல ஏறி, சரி ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படியாவது நம்ம பார்க்கணும் இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து என்ன பண்றான், அவன் வந்து பாக்குறான். ஸோ யூனோ சேம் திங் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வந்து நடக்கலாம். ஸோ நம்ம சொல்றேன்ல, நான் ப்ரீவியஸ் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி ஆண்டவரை நம்ம வந்து பார்க்க முடியாம போறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, ரைட்? ஸோ நம்ம வந்து வி மைட் ஃபீல் லைக் இந்த மாதிரி நிறைய அப்டிக்கல்ஸ் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். பட் வந்து சகியும் வந்து நினைச்சிருக்கலாம், ஓகே இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, நம்ம மட்டும் மரத்துல போயிட்டு ஏறி பார்த்தா அது எம்பாரசிங்கா இருக்காதா, எல்லாரும் ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருக்கலாம். பட் அவன் வந்து அந்த மாதிரி ஒப்பீனியன், அதெல்லாம் வந்து பீப்புளோட ஒப்பீனியன் அதெல்லாம் வந்து அவன் வந்து நினைக்கவே இல்லை. அவனுக்கு என்ன ஒரே ஒரு தாட், தட் ஹீ வாண்டட் டு see ஜீசஸ் கிரைஸ்ட். நான் இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் மட்டும்தான் அவனோட மைண்ட்ல இருந்துச்சே தவிர, யூனோ அவன் வந்து அது வந்து எம்பாரசிங்கா இருக்குமா, அது வந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்க, யூனோ குட் இட் பி அன்கூல் பிஃபோர் அதர்ஸ் அப்படின்லாம் வந்து அவன் பார்க்கவே இல்லை. ஸோ ஹி டுக் அ போல்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து அதே மாதிரி தான் நம்மளும் வந்து காடை வந்து ஃபாலோ பண்ணும்போது, சம்டைம்ஸ் we need to take that bold step, like Sakeyu. நம்ம வந்து we should not லுக் இன் டு அவர் சரௌண்டிங்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து அவ்வளோ கூல், தே see it as something which is not cool அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம். பட் when you really want Jesus, you need to take some you know bold steps, like சகியு வந்து அந்த மாதிரி ஒரு சீக்கிரா இருந்தான், ஆண்டவரை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே வாங்குறோம். ஸோ வந்து ஒரு கோட் சொல்லுவாங்க, ஃபெய்த் சம்டைம்ஸ் ரிக்வயர்ஸ் கரேஜ், தட் மைட் சீம் ஃபூலிஷ் டு த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே போல தான் வந்து வென் யூ ரியலி வாண்ட் டு see ஜீசஸ், யூ நீட் டு டேக் சம் போல்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஹக்கீவ் இந்த இடத்துல வந்து அவன் வந்து அந்த மாதிரி ஒரு போல்ட் ஸ்டெப்பை எடுக்கிறான். ஸோ நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டர் வந்து சகியுவை பார்க்குறாரு. பார்த்துட்டு சகியுவை வந்து முன்னாடி அவர் என்கவுண்டர் பண்ணதே இல்லை. சகியு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட மீட் பண்ணதே இல்லை. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சகியுவோட பேர் சொல்லி கூப்பிடுறாரு. சகியுவே, ஆஹ் இறங்கி வா, உன்னோட உன்னோட வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்ல? பிகாஸ் வந்து அவன் வந்து எப்படி வந்து நம்ம வந்து யூனோ லைக் வந்து ஒரு லைக் செலிபிரிட்டி ஆர் சம்ஒன் வந்து ஒரு பெரிய ஒரு பர்சனா நம்ம வந்து நினைச்சிருப்போம். லைக் வந்து அவங்கள நம்ம எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது, அவங்களே நம்மள வந்து பார்க்க வந்து லைக் நம்மளுடைய நேம் சொல்லி கூப்பிட்டு வந்து, நான் வந்து ஐ ஐ வாண்ட் டு விசிட் யூ, ஐ வாண்ட் டு கம் டு யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளோ பெரிய, நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஸோ காட் வந்து என்ன பண்றாரு, அதே மாதிரி என்ன பண்றாரு, ஹி சீஸ் சகேயு அண்ட் கால்ஸ் him பை ஹிஸ் நேம். ஸோ சகேயுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட், காடுக்கு இவருக்கு என்னோட பேர் தெரியுதா, லைக் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க கூட்டத்துல சுத்தி, நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் இவர் என்கிட்ட வந்து லைக் என்னோட நேம் கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து
ஐ வாண்ட் டு பி வித் யூ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சகையு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டட் ஆறாரு. ஸோ அதே போல தான் காட்க்கு வந்து உங்கள எல்லாரையுமே தெரியும். இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ற உங்க ஒவ்வொருத்தருடைய நேம் தெரியும். உங்களுடைய பாஸ்ட் தெரியும். உங்களுடைய மிஸ்டேக்ஸ் தட் யூ ஆர் கரண்ட்லி டூயிங் அது எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் வந்து ஒன் பியூட்டிஃபுல் திங் அபவுட் காட் இஸ் தட் ஹி டசன்ட் கண்டெம் எனிஒன். லைக் ஒரு பெர்சனை வந்து காட் வந்து ஜட்ஜ் பண்றது இல்ல. லைக் நீ சின்னர், நீ வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்க, யூனோ யூஆர் நாட் வர்த்தி ஆஃப் திஸ் அப்படின்ட்டு காட் வந்து யாரையுமே வந்து ஹி இஸ் நாட் கண்டனிங் ஒன். சஹியு வந்து அவன் வந்து ரொம்ப ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்தான். நிறைய பாவம் செஞ்சுருக்கான். அவன் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அநியாயமா வந்து வசூல் பண்ணியிருந்தான் காசு. ஸோ அது எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து பார்க்காம வந்து காட் வந்து அவனுடைய நேம கூப்பிட்டு ஐ வாண்ட் டு பி இன் யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ தட் சச் அ பியூட்டிஃபுல் திங். ஸோ இன்றைக்கு கூட வந்து யூனோ காட் வந்து காடோட கால் வந்து நம்ம நம்ம இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஓப்பன் தான். காட் கால்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ யூனோ பை யுவர் நேம் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வேர் யூ ஆர் or your background or what sin you are doing right now or உங்களுடைய past எப்படி இருக்குது, உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது. He doesn't see any of that, but he loves all of us so deeply. He's so compassionate that he calls each and every one of you by your name. ஸோ அது வந்து இட்ஸ் சச் எ ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறத வந்து நான் பார்ப்போம். ஸோ வந்து சகையு வந்து அந்த ப்ரிவிலேஜை வந்து எக்ஸ்பீரியன்சஸ் தட் பிகாஸ் அவன் வந்து என்ன பண்ணான், ஒரு போல்டு ஸ்டெப் வந்து கடவுளுக்காக எடுத்திருந்தான். இப்போ இன்னைக்கு கூட எல்லாருமே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. என்ன இவ்வளோ உங்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும், நிறைய இது எடுத்திருக்கும். ஸோ எல்லாத்தின் மத்தியிலையும் வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, யூ ஹவ் யூனோ யூ ஹவ் சோசன் டு பி வித் காட் அண்ட் யூ ஹவ் சோசன் டு சீக் காட், சீக் ஹிஸ் வேர்ட், ப்ரே அப்படின்ட்டு ஆண்டவருக்காக வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, யூ ஹவ் ஒரு பங்கை வந்து ஒதுக்கி இருக்கீங்க. ஸோ காட் சீஸ் ஆல் ஆஃப் தட். ஸோ காட்காக இந்த மாதிரி நீங்க ஸ்டெப் எடுக்கும்போது ஐ எம் பிரிட்டி ஷுர் தட் காட் வந்து கண்டிப்பா வந்து ஹி சீஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ அண்ட் கால்ஸ் யூ பை யோர் நேம் ஜஸ்ட் லைக் ஹவு ஹி கால்ஸ் யூ அப்படிங்கறத வந்து நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். அடுத்ததாவது பாத்தீங்கன்னா வந்து சகையுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கிறாரு. அவருடைய எம்டினஸ் உடனே வந்து இவ்வளவு நாள் ரொம்ப எம்டியா ஃபீல் பண்ணியிருப்பாரு, பாவத்துல இருந்திருப்பாரு. ஸோ எல்லாமே அந்த எம்டினஸ் எல்லாமே போயிட்டு அண்ட் இட் வாஸ் ரீப்ளேஸ்ட் வித் ஜாய் பிகாஸ் யூனோ பிகாஸ் ஜீசஸ் கேம் டு ஹிஸ் ஹார்ட். ஸோ ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. ரொம்ப ஜாய்ஃபுல்லா என்ன பண்றாரு, ரிசீவ் பண்றாரு. ஸோ இதுக்கு முன்னாடி சகையோட வாழ்க்கையில நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. ஹி வாஸ் a wealthy man. he was a tax collector. He had a good பொசிஷன்ஸ் எல்லாமே இருந்துமே வந்து he felt empty on the inside. But when God called him, அவருக்கு உடனே ஒரு இன்ஸ்டன்டான ஜாய் வரத பார்க்கிறோம். So that is evident that நம்ம true joy வந்து it only comes when you receive Jesus in your life. ஸோ நமக்கு ஜாய் எல்லாமே இருக்கலாம். யூ மைட் ஹாவ் எவ்ரி திங் இன் யர் லைஃப் பட் ஸ்டில் ஒரு எம்டினஸ் கண்டிப்பா வந்து இட் வில் ஆல்வேஸ் பி ஸ்டில் தேர் இன் யர் ஹார்ட். இட் கேன் ஒன்லி பி ஃபில்டு வென் யூ இன்வைட் ஜீசஸ் இன்டு இது அந்த வாய்டை வந்து ஃபில் பண்றது கெப்பாசிட்டி வந்து ஒன்லி காட் கேன் டூ. ஒன்லி காட் கேன் கிவ் ஜாய் ஈவன் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் எனிதிங் தட் யூ கோயிங் த்ரூ இன் யர் லைஃப். ஸோ ரொம்ப ஜாய் வந்து என்ன பண்ணுது, சகிவுக்கு வருது. அடுத்ததாவது வந்து என்ன ஆகுது, அவனோட லைஃபே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்க்குறோம். என்ன பண்றான், தெர் இஸ் அ கம்ப்ளீட் ஒரு ரேடிக்கலா ஒரு சேஞ்ச் நடக்குது. என்னதுன்னா சகிவ் வந்து அவருடைய பொசஷன்ஸ்ல ஹாஃப் ஆஃப் த பொசஷன்ஸ் வந்து என்ன பண்றாரு, ஹி டிசைட்ஸ் டு கிவ் டு த புவரான பீப்புளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து அவர் வந்து இது பண்றாரு. அண்ட் வந்து யார்கிட்டயாவது வந்து லைக் அநியாயமா சீட் பண்ணி மணி வாங்கியிருந்தா வந்து ஹி சேஸ் நான் வந்து அதை வந்து 4 மடங்கா வந்து நான் வந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு இது வந்து என்ன பண்றாரு, அதை வந்து பண்றாரு. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஸோ ஸோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நமக்கு வந்து சந்தோஷம் மட்டும் அது மட்டும் இருக்காது. our லைஃப் ஹேஸ் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்டு.
ஸோ சகையுவோட ஒரு லைஃப்ல வந்து என்ன ஆகுது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. நீங்க பைபிள நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல பத்தி நம்ம படிக்கிறோம். ஸோ சவுல் வந்து ரொம்ப ஒரு அ துன்மார்க்கமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப அ ஒரு பெர்சிக்யூட்டரா இருந்தாரு. ஆண்டவர பின்பற்றவங்க எல்லாரையுமே வந்து கொலை செஞ்சாரு, பெர்சிக்யூட் பண்ணாரு, தண்டனை குடுத்தாரு. பட் ஆண்டவர் கூட எப்போ அந்த என்கவுண்டர் நடந்துச்சோ, அப்பல இருந்து அவருடைய லைஃப் வந்து அம் இட் வாஸ் சேஞ்ச்டு. ஒரு ரேடிக்கலான ஒரு சேஞ்ச பார்க்குறோம். உடனே வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அ அ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட்டா வந்து ஹி ஸ்டார்ட்ஸ் டு ஃபாலோ ஜீசஸ். ஸோ அதே போல தான் வந்து வென் ஜீசஸ் கம்ஸ் இன்டு அவர் லைஃப், இட் இஸ் ஆல்சோ இட் வில் ஆல்சோ ஹேவ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்மளுடைய பேசுற பேச்சுல, நம்மளுடைய நடக்கைகள்ல, இன் வாட் எவர் வி டூ வந்து கண்டிப்பா வந்து தேர் வில் பி அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப்போதான் வந்து அது வந்து யூனோ இட்ஸ் அ ட்ரூ பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரட்சிக்கப்படுற அனுபவம் வந்து it's not just like you are just having an encounter with Jesus and you know you're welcoming Jesus into your life and acknowledge பண்றது மட்டும் இல்ல, but you're also having a transformed life. உங்க லைஃப், உங்களுடைய டீட்ஸ், உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இட் கம்ஸ் டு சகேயஸ் when he is encountering with Jesus அப்படிங்கறத வந்து பார்க்கணும். ஸோ அடுத்தது கூட வந்து ஆண்டவர் வந்து 10வது வசனத்த அ பார்த்தீங்கன்னா, 10வது வசனத்துல வந்து போட்டிருக்கும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அ தமிழ்ல வந்து நீங்க பார்த்துக்கணும். இங்கிலீஷ்ல வந்து சன் ஆஃப் மேன் கேம் டூ சீக் அண்ட் சேவ் த லாஸ்ட் அப்படின்ட்டு வந்து பார்க்குறோம். ஸோ அ ஜீசஸ் வந்து அ நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து லைக் பெர்ஃபெக்ட்டான பீப்பிள்க்காக நான் வரல. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற பீப்புள்காக நான் வரல. பட் யாரெல்லாம் லாஸ்ட்டா இருக்கிறாங்க, புரோக்கனா இருக்கிறாங்க, ஹர்ட்டா இருக்கிறாங்க, ஹூஎவர் இஸ் ட்ரைங் டு சீக் மீ, ஐ ஹவ் கம் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா சகியு வந்து ஆண்டர் சகியு வீட்டுக்கு போறாரு, சாப்பிடுறாரு. அப்புறம் வந்து இதெல்லாம் சகியு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆறான் இந்த மாதிரி சொல்லும் பொழுது நெறைய பேரு அந்த என்ன சொல்றாங்க, அந்த க்ரவுட்ல இருக்கிறவங்க வந்து, இவர் பாவியான மனுஷங்க கூட வந்து சாப்பிடுறாரு. லைக் இந்த மாரி பீப்பிள் கூட வந்து இவர அசோசியேட் பண்ணிக்கிறாங்க அப்டி சொல்லிட்டு தேர் ஆர் பீப்பிள் ஹூ ஆர் டாக்கிங் லைக் தட். பட் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, சன் ஆஃப் மேன் கேம் டூ சீக் அண்ட் சேவ் தி லாஸ்ட். ஸோ வந்து அ நான் வந்து ஹர்ட்டான, புரோக்கனான பீப்பிள்காக தான் நான் வந்திருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஸோ காட பொறுத்தவரைக்கும் வந்து நோபடி இஸ் லைக் டூ ஃபார். ஆ யாரா நீங்க எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் சரி, எவ்வளோ புரோக்கனா இருந்தாலும் சரி, நோ மேட்டர் ஹவ் பேட் யூ ஆர் ரைட் நவ், நோ மேட்டர் ஹவ் ஹர்ட், நோ மேட்டர் ஹவ் புரோக்கன், நோ மேட்டர் whatever you have lost in your life, no matter wherever you stand right now, God is always seeking you. Uh, you know, சகியு வந்து ரொம்ப ஒரு லாஸ்டான ஒரு பர்சனான தான் இருந்தான். He was also broken and he was also not righteous person. பட் ஸ்டில் காட் கேம் ஃபார் சகியு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போல தான் வந்து லைக் ஆல் ஆஃப் அஸ் மேட்டர் டு ஜீசஸ். ஈவன் இஃப் வி ஆர் லாஸ்ட். நம்ம அந்த பைபிளில் அந்த கதையை பார்க்குறோம்ல, அந்த ஒரு ஒரு மெய்ப்பனுக்கு வந்து ஒரு ஷெப்பர்டுக்கு வந்து 100 ஷீப்ஸ் இருக்கு. அதுல 99 ஷீப்ஸ் இருக்குது. ஆனா ஒரே ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணுது, தொலைஞ்சு போயிட்டு அந்த லாஸ்டான ஷீப்பை வந்து தேடி அந்த ஷெப்பர்ட் வந்து என்ன பண்றாரு, வராரு. ஸோ அதே மாதிரி தான் லைக் நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து வி குட் பி தட் ஒன் ஷீப் ஹூ இஸ் லாஸ்ட். ஸோ தொலைஞ்சு போன ஷீப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கலாம். ஸோ காட் வந்து நோ மேட்டர் ஹவு ஃபார் வி ஆர் கான், ஹி ஆல்வேஸ் கம்ஸ் அண்ட் சீக்ஸ் அஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு கூட இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இதை வந்து நம்ம பார்த்தோம். சகியோட என்கவுண்டர் பண்றது, சகையோட லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல இருந்து நம்மளுடைய டேக்அவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வி நீட் டு ஐடென்டிஃபை யர் அப்டிக்கல்ஸ். முதல்ல வந்து இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, ஆர் மேபி யூ மைட் பி ஹேவிங் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் எவ்ரி டே.
ஸோ என்னதெல்லாம் வந்து உங்கள காட் கிட்ட லைக் வந்து யூனோ போறதுக்கு வந்து அப்டக்கிள்ஸா இருக்கு? What is, being an obstacle in in having you spend time with God? God கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்னதெல்லாம் அப்டக்கிள்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ நீட் டு அனலைஸ். இட் குட் பி நான் சொன்ன மாதிரி பியர் ப்ரெஷரா, மத்தவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, மத்தவங்களோட ஒப்பீனியனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர் எனி அதர் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கலாம். ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல ஆர் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அடிக்ஷன்ஸ்ல அந்த மாதிரி எதுலயாவது இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா இட் மைட் இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் யூ டு யூனோ have spent time with God. ஸோ அதெல்லாம் வந்து டுடே வந்து we need to identify those obstacles. சஹியு விஷயத்துல வந்து அந்த க்ரௌட் அப்டக்கிள்ஸா இருந்துச்சு அண்ட் இதா அப்டக்கிள்ஸா இருந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து அப்படி தானே. ஸோ நம்ம நம்ம கூட என்ன பண்ணுவோம், இஃப் ஏதாவது செலிபிரிட்டி அந்த மாதிரி நமக்கு ரொம்ப லைக் பிடிச்ச செலிபிரிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, கண்டிப்பா பார்க்கணும்னு வந்திருக்கோம், ரொம்ப க்ரௌட் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னா சம்டைம்ஸ் பிக் கிவ் அப் ரைட். ஸோ இங்க சகையும் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது காட பார்த்துரணும். ஆ லைக் எனக்கு எப்படியாவது பார்த்துரணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குது. ஸோ ஹி ஓவர்கேம் ஆல் தி அப்ஸ்டிக்கிள்ஸ் டூ யூனோ சீ ஜீசஸ். ஸோ அதே மாரி இன்னைக்கு வந்து ப்ளீஸ் ஐடென்டிஃபை எனி அப்ஸ்டிக்கிள். இன்னைக்கு கூட உங்களுக்கு காட் கூட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தடையா அதுக்கு நெறைய இருக்கலாம். காட் கூட பைபிள் ரீட் பண்றதுக்கோ, பிரேயர் பண்றதுக்கோ, டெய்லி உங்களோட குவயட் டைம்லயோ, டெய்லி யூனோ உங்களோட டைம் காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் அப்டக்கிள்ஸா இருக்கலாம். மொபைல் போனா இருக்கலாம் ஆர் எனி ஒன் எனி பர்சன் ஆர் இட் குட் பி எனி திங் பட் ஜஸ்ட் ஐடென்டிஃபை தட் அண்ட் சஹேயு மாதிரி ஜஸ்ட் ட்ரை டு பிரேக் தட் அப்டக்கிள் அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். ஸோ யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட், யூ நீட் டு சீக் காட், யூ நீட் டு பி a சீக்கர். பட் அதுக்கு எது தடையாலாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து பிரேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ செகண்ட் திங் வந்து யூ நீட் டு பி போல்டு. ஸோ சகையு வந்து இட் வாஸ் வெரி போல்டு பர்சன். ஸோ அவை வந்து யாரு என்ன பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் வந்து எதுவுமே நினைக்கல. ஸோ இன்னைக்கு காட் வந்திருக்காரு, நான் காடை பார்க்கணும், எப்படியாவது நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மினேஷன் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ தேட் லெட் ஹிம் டு see ஜீசஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஹி வாஸ் நாட் ashamed of others. ஸோ அத மாதிரி அந்த obstacles நீங்க வந்து you might you might be feeling ashamed, but just be bold enough to break away all that obstacles. ஆஹ் அப்பதான் சொல்றேன். ஸோ when you do that, ஆண்டவர் வந்து he will definitely call you by your name. எப்படி வந்து அந்த obstacles எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து சகி வரும் பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சகையுவே நான் வந்து உங்களோட வீட்டில் வந்து இன்னைக்கு தங்கணும் அப்படின்னு சொன்னாரோ, அதே போல இன்னைக்கும் வந்து God is calling each and every one of you and will he's asking you, can you look me in your heart அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ all you need to do is like you need to identify the things that that are coming between you and God and just break all of that அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான்காவது வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஆர் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம். முதலாவது வந்து காட் காடை வந்து சகையு அவனுடைய வீட்டுக்கு இன்வைட் பண்ண மாதிரி நம்ம ஹார்ட்ல வந்து இஸ் காட் தேர் இன் மை ஹார்ட் அப்படிங்கிறத எனக்கு நீங்க யோசித்து பார்க்கணும். ஸோ இஸ் ஜீசஸ் தேர் இன் யோர் ஹார்ட் ரைட் நவ் அப்படிங்கிறத நீங்க யோசித்து பார்க்கணும். அடுத்ததாவது இஸ் மை லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம்டு. இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நடந்திருந்தாதான் செகண்ட் விஷயம் நடக்கும். பிகாஸ் இஃப் ஜீசஸ் இஸ் நாட் தேர் தென் வி cannot have a transformed life. சஹியோட வாழ்க்கை எப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னா ஒன்ஸ் he met Jesus in his house. ஸோ அதே மாதிரி உங்களுடைய லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கா அப்படிங்கறது வந்து you need to think. ஸோ ரட்சிக்கப்படுறது வந்து யூ நீட் டு ஹாவ் அ டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப். வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னோட மைண்ட்ல, என்னோட தாட்ஸ்ல, என்னோட வேர்ட்ஸ்ல, என்னோட ஆக்ஷன்ஸ்ல, ஹவ் ஐ ட்ரீட் அதர்ஸ். ஸோ அதுல எல்லாத்துலயுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குதா? லைக் am I seeing, am I still spending time in something that I should not see? And am I gossiping about others? Am I speaking something bad? uh, and is my reflections, is my actions reflecting a good believer? Is my actions reflecting the love of Jesus அப்படிங்கறத வந்து we need to think. ஸோ நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ சகியோட லைஃப் வந்து உடனே வந்து தெர் வாஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன பண்றான்,
அவனோட பழைய வாழ்க்கைய விட்டுட்டு அவன் என்ன சொல்றான், இதுக்கு முன்னாடி நான் நெறைய பேர சீட் பண்ணியிருக்கேன். ஸோ சீட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நான் மணிய திருப்பி குடுத்துடுறேன். அதுவும் என்ன பண்ணிடுறேன், 4 டைம்ஸ் நான் வந்து 4 டைம்ஸ் குடுத்துடுறேன். அப்புறம் என்னோட பொசிஷன்ஸ், என்னோட ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையுமே வந்து ஹால்ஃப் ஆஃப் இட் ஐ வாண்ட் டூ கிவ் டு த புவர் பீப்பிள் அப்படின்னு சொல்லிறான். ஸோ அந்த மாரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சஹியோட லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ we need to think about it. We have that kind of transformation in our life as well. அடுத்ததாவது வந்து என்ன விஷயம் நான் வந்து சொல்ல விரும்புறேன்னா, அதே போல வந்து காட் வி நீட் டு லிவ் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தக்கப்புறம் காட் எப்படி என்ன செஞ்சாரு? ஹி கேம் டு சேவ் த லாஸ்ட், ரைட்? அவர் வந்து அந்த ஆஹ், அவ்வளோ க்ரௌட் இருக்கும் பொழுது நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய நீதிமான்கள் இருந்தாங்க. பட் ஸ்டில் காட் டார்கெட் பண்ணது அந்த சகையோ மட்டும்தான். அந்த யூனோ the hurt and broken, uh, you know, the so-called unrighteous man, the so-called person who was termed unrighteous by the society, but who had a thirst to see the Jesus Christ. அவனை தான் காட் டார்கெட் பண்ணி காட் அவனை தான் மீட் பண்றாரு. ஆஹ் இது பண்ணாரு. பண்ணி என்ன பண்றாரு, அவனுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாரு. யூனோ he is giving him a light in his life. காட் வந்து அவனுடைய லைஃப்பை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றத பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி லைக் டு வி ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் யூனோ மிஷன். ஸோ நம்ம சுற்றி நிறைய பேர் ப்ரோக்கனாக இருக்கலாம், ஹர்ட்டாக இருக்கலாம், லாஸ்டாக இருக்கலாம். நீங்கள் கூட படிக்கிற இடத்துலே வந்து நிறைய கேர்ள்ஸ் might be going through something, some issues, could be broken, lost, or could be trying to seek Jesus Christ, but it's actually struggling in their spiritual life and personal life. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து ஆர் வி ஹெல்பிங், ஆர் வி டூயிங் சம்திங், ஆர் வி டேக்கிங் பார்ட் இன் தேர் லைஃப் அண்ட் ஆர் வி மேக்கிங் எ சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஷுட் டெஃபினெட்லி யூனோ நோட்டீஸ் அண்ட் வி ஷுட் டெஃபினெட்லி டேக் இட் இன் டு அக்கௌண்ட். ஸோ அதை வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எப்படி அந்த ஒரே ஆடை வந்து காணாமல் போன ஒரே ஆடை வந்து தேட வந்தாரோ, நம்மளும் புரோக்கனா இருந்திருக்கோம், நம்மளும் லாஸ்டா இருந்திருக்கோம். ஸோ ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்காரு இல்லையா? எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் நிறைய டைம் புரோக்கனா இருந்திருப்போம், ரொம்ப ஹர்ட்டா இருந்திருக்கும். பட் ஸ்டில் காட் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு, நம்ம லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நமக்கு சால்வேஷன் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. ஹி கேம் இன் டு அவர் லைஃப், ஹி கேம் இன் டு அவர் ஹார்ட், ஹி ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அஸ். ஸோ அதே போல வந்து நம்மளை சுத்தி இருக்கிற எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க. தெரியாம ஒரு தொலைந்து போன ஆடுகள் போல வந்து லைக் தொலைஞ்சு போன ஆடுக்கு வந்து ஷெப்பர்டோட வாய்ஸே கேட்காது. அது வந்து வேற எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆகி இட் வில் கோ அஸ்ட்ரே. பட் வந்து the shepherd still goes and searches for that one sheep. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? அது ஜஸ்ட் யூனோ ட்ரைங் டு சர்ச் தி லாஸ்ட் அப்படிங்கிறத வந்து we need to think about it. ஸோ இன்றைக்கு கூட நம்ம டேக்அவே பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்னன்னா, as I said, நம்ம வந்து என்ன அப்டக்கிள்ஸாக இருக்குது, யூனோ நம்ம ஆண்டவரை வந்து சீக் பண்ணுறதுக்கு என்னதெல்லாம் அப்டக்கிள்ஸாக இருக்குது, அதெல்லாம் வந்து யூ நீட் டு பி வெரி போல்ட் அண்ட் யூ நீட் டு டேக் அவே ஆல் ஆஃப் தட் சகேயு மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சஹியு மாதிரி நம்ம போல்டான ஸ்டெப் எடுக்கணும். அண்ட் நம்மளுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கா, நம்மளுடைய மைண்ட், தாட்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்கிறத பார்க்கணும் சஹியு மாதிரி. அண்ட் அடுத்ததாவது வந்து ஆண்டவர் வந்து எப்படி நம்ம எப்படி வந்து ஹர்ட் அண்ட் ப்ரோக்கனான பீப்புளை வந்து லாஸ்டாக இருக்கிற பீப்புளை வந்து தேடி இருக்கிறாரோ, அதே மாதிரி வாட் இஸ் அவர் மிஷன் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். ஸோ இந்த காரியங்களெல்லாம் நம்ம வந்து யோசித்து பார்ப்போம், யூனோ மெடிடேட் பண்ணுவோம். ஸோ யூனோ லெட் காட் பிரிங் அபவுட் அ சேஞ்ச். ஸோ இன்னைக்கு கூட நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். அதுக்குள்ள ஏசப்பா இந்த நல்ல வேலை தந்ததுக்காக நன்றி சுவாமி. இந்த வேலை கூட ஏசப்பா நாங்கள் எல்லாருமே இந்த ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் எல்லாருமே கூடி நாங்கள் வந்து உங்களுடைய வசனத்தை வந்து தியானிக்கிறதுக்கு வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இது கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. இன்றைக்கு கூட ஏசப்பா நாங்கள் வந்து சகையோட வாழ்க்கையை பார்த்தோம் ஏசப்பா. எவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப நாட் ஸோ கிரேட் பிகினிங்காக இருந்துச்சு அவனுக்கு. ஸோ ஹி வாஸ் டிஸ்பைஸ்ட் பை த சொசைட்டி. அவன் வந்து ரைச்சியஸான ஒரு பர்சனாக இல்லை.
அவள் வந்து நிறைய பாவங்கள், நிறைய சின்ஸ் அவனோட வாழ்க்கையில இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து அவன் வந்து he was searching for you. He wanted to see you. அண்ட் அவன் வந்து அவன் அவன் எடுத்த ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்னால வந்து நீங்க வந்து அவனுடைய லைஃப்ல வந்தீங்க. அவனோட லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் வந்து லைக் நீங்க வந்து யூ ஹவ் கால்ட் அஸ் டு ஃபாலோ த சேம் ஏசப்பா. ஸோ இன்றைக்கு கூட ஏசப்பா, உங்களுடைய லைஃப்ல வந்து உங்களை சர்ச் பண்றதுக்கு எத்தனையோ தடைகள் இருக்கலாம் ஏசப்பா. இட் குட் பி பீப்புளோட ஒப்பீனியன், ஜட்மெண்டலான ஒப்பீனியனா இருக்கலாம். அவர் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்டக்கலா இருக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸே சம்டைம்ஸ் அப்டக்கலா இருக்கலாம் ஏசப்பா. ஆனா வந்து வி நோ தட் நீங்க வந்து யூஆர் ஆல்வேஸ் ரெடி டு வெல்கம் அஸ். யூஆர் ஆல்வேஸ் நாக்கிங் அஸ், யூஆர் ஆல்வேஸ் யூனோ வாண்ட் டு கம் இன்சைட் அவர் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து ஆஹ் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துனதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. நான் வந்து அந்த அப்டிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹெல்ப் அஸ் டு ஓவர் கம் ஆல் ஆஃப் தட் அண்ட் ஹெல்ப் அஸ் டு இன்வைட் யூ இன் டு அவர் ஹார்ட்ஸ். அண்ட் நாங்கள் சட்டி எப்படி ஒரு போல்டான ஸ்டெப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்தானோ, ஸோ அதே போல் எங்களோட லைஃப்லையும் நாங்கள் வந்து ஹெல்ப் அஸ் டு டேக் தட் போல்டு ஸ்டெப் ஏசப்பா. ஸோ அது என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் எவ்வளோதான் எம்பாரஸ் ஆகாமல் நாங்கள் வந்து ஹெல்ப் அஸ் டு டூ த சேம் ஏசப்பா. அது மட்டும் இல்லை, எங்களோட லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டா சத்தியும் எப்படி வந்து அவன் ஆஃப்டர் யூ கேம் இன் டு ஹிஸ் ஹார்ட் அவனுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சோ, எப்படி பழைய வழிகள்ல இருந்து விலகி வந்தானோ, அதே போல இன்றைக்கு கூட எங்களுடைய லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டா இருக்குதா. இன்னும் வந்து நாங்கள் வந்து ஆர் வி ஃபாலோயிங் த ஓல்டு வேஸ், ஆண்டவரை பின்பற்றதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோமா, இல்லாட்டி எங்களுடைய வழிகள் எல்லாத்தையும் மாறிட்டா அப்படிங்கறத வந்து நான் அனலைஸ் பண்றவங்களாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலைன்னா எங்களுடைய லைஃப்பை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஐ நோ, வி நோ தட் யூ கேன் ஹெல்ப் அஸ், யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அவர் லைஃப் இன்ஸ்டன்ட்லி ஏசப்பா. அப்படிங்கிறத நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றோம் ஏசப்பா. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. அது போல ஏசப்பா நீங்க சொன்னபடி சன் ஆஃப் மேன் வந்து நீங்க வந்து யூ கம் டு சீக் தி லாஸ்ட் ஏசப்பா, லாஸ்ட் அண்ட் சேவ் த லாஸ்ட் ஏசப்பா. அதே போல நாங்கள் வந்து புரோக்கனா இருக்கலாம், லாஸ்டா இருக்கலாம். வி மைட் நாட் நோ த பாத் ஏசப்பா. லைக் வி மைட் பி ஹர்ட் டியூ டு so many things. பட் யூ நோ தட் நீங்க வந்து அந்த 100 ஆடுகள் இருந்தபோது அந்த 99 ஷீப்ஸ் இருந்தாலுமே வந்து அந்த லாஸ்டான ஒரு ஷீப்பை வந்து நீங்க தேடி வந்தீங்க. அது எங்க போயிருந்தாலுமே வந்து you wanted to find that one sheep was very precious to you. You loved that sheep. நீங்க அதை என்னைக்குமே விடலை. ஸோ அதே போல வந்து ஆஹ் நீங்க எங்களையும் என்னைக்குமே வந்து ஒரு நாளும் கைவிட்டுற மாட்டீங்க சப்பா. no matter how far we go, நீங்க வந்து சகிவையும் தேடி வந்தீங்க. ஸோ அதே போல நீங்க எங்களையும் தேடி வருவீங்கிற நம்பிக்கையில நீங்க எல்லாருமே இருக்கோம் சப்பா. no matter how far we go. ஸோ எங்களுக்குமே வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொடுங்க சப்பா. கிவ் அஸ் தி ஹார்ட் ஆஃப் தி சீக்கர். நாங்கள் வந்து சகிவை போல உங்களை தேடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க சப்பா. இன்றைக்கு கூட இந்த ப்ரேயர் அட்டன் பண்ற ஒவ்வொரு கேர்ள்ஸ்க்காக நான் ப்ரேயர் பண்றேன். ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க அவங்க படிக்கிற விஷயங்கள் அண்ட் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வேலை, அவங்களுடைய ஃபேமிலி, எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இன்னும் நிறைய கேர்ள்ஸ் இந்த ப்ரேயருக்கு வந்து அது மூலமா அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சப்பா. அண்ட் வாட் எவர் திங்ஸ் தட் தே ஆர் ப்ரேயிங் ஃபார் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து இன் யோர் டைம், இன் யோர் பர்ஃபெக்ட் டைம் நீங்க வந்து எல்லாருக்குமே கொடுங்க. அண்ட் வி நோ தட் we know that you are a good father who gives everything to his children, whatever they ask for. அப்படின்ட்டு வந்து தெரியும் சப்பா. யூ ஆல்வேஸ் டூ குட் டு அஸ். அண்ட் எல்லாருமே வந்து எவ்ரிதிங் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் சாவரின் பிளான் அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். இதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து இன்னும் ஸ்பிரிச்சுவலாக நல்லா வந்து எழும்புறதுக்கு கிருபை செய்யுங்க சப்பா. இன்னும் நிறைய பேர் இந்த பிரேசல் மூலமாக வந்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மெடிப்பலிரும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Thank you all. Thank you.